அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டமிட்டபடி ஈரான்ல ஆட்சி மாற்றம் செய்ய முடியாதுன்னும் இனிமேலும் செய்ய முடியுமா அப்படிங்கிறது தெரியலன்னும் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ வெளிப்படையாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஈரானுடைய புதிய சுப்ரீம் லீடராக பதவியேற்றிருக்கிற முஜ்தபா கமேனி அவர் ஈரானுக்கும் குறிப்பா கல்ஃப் நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு மெசேஜை சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். டீகோட் நிகழ்ச்சியை ரெகுலரா பார்க்குற சில வியூவர்ஸ், ஈரான் தொடர்பாக நீங்க கொடுக்குற இந்த வீடியோஸ்ல வர செய்திகள் கொஞ்சம் லேட்டா வருது, சில பழைய செய்திகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான், சில செய்திகளை நாங்க இன்டென்ஷனலாக தான் லேட்டா கொடுக்குறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, செய்தி எங்களுக்கு சீக்கிரம் கிடைச்சிருச்சு, அதை நாங்க ஊருக்கு முந்திட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல பெருமை கொள்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா நம்ம தாமதமாக கொடுத்தாலும் சரியான செய்தியை ஃபேக்ட்ஃபுல்லாக வெரிஃபை பண்ண செய்தியை கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் தினமும் ஒரு வீடியோவை போடுறோம். அந்த வீடியோவிலையும் கரெக்டான தகவலை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல சில உதாரணங்களையும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். நேற்று வீடியோவில் நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். அதாவது ஈரான் இந்தியாவினுடைய கொடிகளை ஏந்திய 2 எண்ணெய் கப்பல்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஊடகங்கள், பெரும்பாலான ஊடகங்கள்லையும் கவர் பண்ணப்பட்டிருந்துச்சு. அந்த செய்தி குறித்து நம்ம பேசும்போது என்ன சொல்லியிருந்தோம்னா, இது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத செய்தி, இது தகவல் அடிப்படையில தான் வெளியிடப்பட்டிருக்கிற செய்தி. மத்திய அரசாங்கமும் இதை உறுதிப்படுத்தல, ஈரானுடைய அரசாங்கமும் உறுதிப்படுத்தல, இந்தியாவை தாண்டி சர்வதேச ஊடகங்களும் சரி, சர்வதேச அமைப்புகளும் சரி, யாருமே இதை உறுதிப்படுத்தல. அப்படி உறுதிப்படுத்தணும்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் மாற்றங்கள் குறித்து நம்ம நிகழ்ச்சியில சொல்லலாம் அப்படின்னு நேற்று நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். நம்ம சொன்ன மாதிரியே மத்திய அரசாங்கம் இப்போ வரைக்கும் அந்த தகவலை உறுதிப்படுத்தல. அதையும் தாண்டி இது ரொம்ப ப்ரீமெச்சூரான டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை மேபி நடந்திருக்கலாம், அதுக்கான ஒப்புதல் ஈரான் கிட்ட இருந்து இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறது தான் மத்திய அரசாங்கத்தினுடைய பதிலாக இருக்கு. இன்னொரு உதாரணமும் இருக்கு. அமெரிக்காவினுடைய எனர்ஜி செக்ரட்டரி கிறிஸ் ரைட், இவர் தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு ட்வீட்டை போடுறாரு. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக அமெரிக்காவினுடைய நேவி பாதுகாப்புல 2 எண்ணெய் கப்பல்கள் சக்சஸ்ஃபுல்லாக வெளியே கொண்டு வரப்பட்டுருச்சு அப்படின்னு அவர் பதிவு பண்றாரு. இதை உடனடியாக நம்மளால வீடியோவாக்கியிருக்க முடியும். ஆனா நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம். இந்த செய்தி ஒன் சைடடான செய்தியா இருக்கு. இதை நம்ம உறுதிப்படுத்துறதுக்காக பல்வேறு சோர்சஸ்ல நம்ம செக் பண்ணி பார்த்தோம். நம்ம பொறுத்திருந்து பார்த்தது நல்லதா போச்சு. காரணம், அந்த ட்வீட்டை கிறிஸ் ரைட் ரிமூவ் பண்ணிட்டார். அது மட்டும் இல்ல, அந்த செய்தி உண்மையிலே அப்படின்னு வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளரே வெளிப்படையாக சொல்லிட்டாரு. சரி, இதை ஒரு செய்தியாக நீங்க சேர்க்காம இருக்கிறதுனால என்ன பெரிய மாற்றம் ஏற்பட்ட போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். கிறிஸ் ரைட் அந்த ட்வீட்டை போட்ட சில மணி நேரங்கள்லேயே கச்சா எண்ணெயினுடைய விலை சர்வதேச அளவில் சரிய தொடங்குச்சு. அவர் போட்டது உண்மைன்னு நம்பி நானும் அதை செய்தியாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஏன் வீடியோவை பார்க்குற பலரும் அதை உண்மைன்னு நம்பியிருப்பாங்க. குறிப்பா இன்னைக்கு நிறைய பேர் பங்குச்சந்தையில முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்து அது உண்மையான செய்தி அப்படின்னு நம்பி இருந்தாங்க அப்படின்னா, அவங்களும் போய் பங்குச்சந்தையில தங்களுடைய முடிவை மாற்றி முதலீடு செய்யறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது இழப்புல போய் முடிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட எந்த மிஸ்லீடிங்கான தகவலை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக, நிதானமாக இருந்தாலும் சரி, டைம் ஆனாலும் சரி, அதை வெரிஃபை பண்ணி கொடுப்போம் அப்படின்னு நம்ம இந்த தகவல்களை தாமதமாக கொடுக்குறோம். அப்படி தாமதமாக தகவலை தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இது ஒரு போர். இந்த போர்ல எப்படி ஆயுதங்களால ஒரு பக்கம் போர் நடக்குதோ, இன்னொரு பக்கம் தகவல்களாலையும் நடந்துகிட்டு இருக்கு, நரேட்டிவ்ஸாலையும் நடந்துகிட்டு இருக்கு. அதுல எது சரியான நரேட்டிவ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாம தகவல்களை நம்ம உள்வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் இந்த போர்ல இரையாகிடுவோம். அது மட்டும் இல்ல, இப்ப ஏதோ போர் நடக்குது, போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மற்ற வேலையை பார்க்க போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போர் கிடையாது. இது அடுத்த 20 ஆண்டுகளுக்கு, குறைந்தது அடுத்த 10 ஆண்டுகளுக்காவது ஜியோ பாலிட்டிக்ஸை மாற்றி அமைக்கிற தன்மை கொண்டதாக இருக்கு இந்த போர். அப்படிப்பட்ட ஒரு போர் பத்தின முழுமையான புரிதலை, முழுமையான அரசியல் தெளிவை உங்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். அப்பதான் இந்த போர் முடிஞ்சாலும் சரி, அடுத்தடுத்து என்ன அரசியல் மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு எளிமையாக புரியும். ஸோ எங்களுடைய இந்த நோக்கத்தை நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறோம். தொடர்ந்து இப்ப கொடுக்குற மாதிரியே எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தி டிகோட் பை வெங்கட். அன்றும் இன்றும் என்றும் தரம் என்றாலே சக்தி மசாலா. இது மக்களின் 49 ஆண்டு கால நம்பிக்கை. சிக்கனமாய் போட்டாலும் சிறப்பாக இருக்கும். ஈரானுடைய புதிய சுப்ரீம் லீடர் முஜ்தபா கமேனி அவர் உலகத்துக்கு முதல் மெசேஜை கொடுத்திருக்காரு. வீடியோ மூலமாக தோன்றி இந்த மெசேஜ் அவர் கொடுக்கல, ஆனா அவர் ரிட்டன் ஸ்டேட்மெண்டாக வெளியே வந்திருக்கு. மேபி அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிறதுனால வீடியோ கூட வெளியிடக்கூடாது அப்படின்னு ஐஆர்ஜிசி படை தெளிவாக இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானுடைய முன்னாள் சுப்ரீம் லீடர் அலி கமேனி கொல்லப்பட்டதுக்கும், ஈரானுடைய பாதுகாப்பு படை வீரர்கள் ஒவ்வொருத்தருடைய உயிருக்கும், ஈரான்ல கொல்லப்பட்டு இருக்கிற அப்பாவி பொதுமக்கள், குழந்தைகளுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் நிச்சயம் பழி தீர்ப்போம்னு எச்சரிச்சிருக்காரு.
அது மட்டும் இல்ல, ஈரானுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற தி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மூடணும் அப்படின்னு சொல்லியும் அவர் வலியுறுத்தியிருக்காரு. குறிப்பா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற அமெரிக்கனுடைய படைத்தளங்கள் மூடப்பட வேண்டும், அமெரிக்கனுடைய படைகள் அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த கல்ஃப் நாடுகள் கிட்ட வலியுறுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த போர் தொடங்கினதுக்கு பிறகு கல்ஃப்ல இருக்கிற மற்ற சகோதர நாடுகள் எல்லாரும் அமெரிக்கா எப்படிப்பட்ட ஒரு நாடு அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சிருப்பாங்க. அமெரிக்கா கொடுக்கிற பாதுகாப்பு, அமைதி அப்படிங்கிறது வெறும் பொய் அப்படின்னு இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு முஜ்தபா கமேனி சொல்றாரு. அடுத்து அவர் சொன்னதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் எந்த விதமான ஆதிக்க எண்ணமும் இல்லாம, யாரையும் டாமினேட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லாம மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸோட சேர்ந்து ஒற்றுமையாக செயல்பட தயாராக இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருந்துச்சுல, ஏன் ஈரானும் இஸ்லாமிக் கண்ட்ரி தான், மற்ற கல்ஃப் நாடுகளும் இஸ்லாமிக் கண்ட்ரி தான், ஆனா ஏன் அவங்க ஈரானை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஏன் ஈரானுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஈரான் இஸ்லாமிய நாடாகவே இருந்தாலும் அந்த ரீஜன் வரும்போது ஈரான் மற்ற நாடுகளை டாமினேட் பண்ணிடுவாங்களோ, அவங்க மேல வலிமையை செலுத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இந்த கல்ஃப் நாடுகளுக்கு இருந்துச்சு. அதனாலதான் அவங்க ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவுடைய படைத்தளங்களை கல்ஃப்ல கட்டமைக்கிறதுக்கு அனுமதிச்சாங்க. ஆனா ஈரான் தொடர்ந்து எங்களுக்கு அந்த ஆதிக்க எண்ணம் கிடையாது, எங்களுடைய எதிர்ப்பெல்லாம் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிரானதாக மட்டும்தான் இருக்கே தவிர நாங்க உங்களை டாமினேட் பண்ண விரும்பல அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்ப அதை திரும்பவும் உறுதிப்படுத்தியிருக்காரு முஜ்தபா கமேனி. இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. இனிமேலும் நீங்க அமெரிக்காவை நம்பி பிரயோஜனம் கிடையாது, நம்மளுடைய பகுதியை நம்மளே சேர்ந்து பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய மெசேஜ். இந்த மெசேஜை 2019 ஈரான் ஒரு தடவை கொடுத்துருக்காங்க. ஹோப் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஈரானும் மற்ற கல்ஃப் நாடுகளும் சேர்ந்தே கண்ட்ரோல் பண்ணுவோம், இதனுடைய பாதுகாப்பை நம்மளே உறுதிப்படுத்துவோம், எந்த நாடும் எந்த நாட்டின் மேலேயும் தாக்குதல் நடத்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை ஈரான் செஞ்சாங்க. ஆனா ஏற்கனவே ஈரான் மேல இருந்த அந்த அச்சத்தினால கல்ஃப் நாடுகள் எல்லாம் ஈரானுடைய இந்த முன்னெடுப்பை சந்தேகமாக பார்த்து இந்த ஹோப் இனிஷியேட்டிவ்குள்ள போறதுக்கு தவிர்த்துட்டாங்க. இப்போ திரும்பவும் அதே மாதிரி ஒரு முன்னெடுப்பை முஜ்தபா கமேனி தன்னுடைய மெசேஜ் மூலமாக சொல்லியிருக்காரு. இதை கல்ஃப் கண்ட்ரிஸ் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ. அவர் உயிரோட இருக்காரா இல்லையா, அவர் காயமடைஞ்சிட்டாராமே அப்படின்னு பல்வேறு உறுதிப்படுத்தாத தகவல்கள் சுத்திக்கிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில அவர் வீடியோ மூலமாக தோன்றி சில மெசேஜை இஸ்ரேல் மக்களுக்கும் ஈரான் மக்களுக்கும் கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் இந்த போர்ல ரொம்ப சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, ஈரானுடைய ஏவுகணை தளங்களை நாங்க அழிச்சுக்கிட்டு இருக்கோம், ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அலி கமேனியை கொன்னுட்டோம், அடுத்ததாக புதிய சுப்ரீம் லீடர் வந்திருக்காரு, அவர் தன்னுடைய முகத்தையே கூட காட்டாம பயந்துகிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல அமெரிக்கா இஸ்ரேலுடைய இந்த கூட்டணி இந்த போர்ல முன்னிலையில இருக்கு. இஸ்ரேல் இந்த மேற்காசியாவிலேயே ஒரு சூப்பர் பவராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டது அப்படின்னு பேசுறாரு. அவர் இந்த ஸ்பீச்ல கொடுத்த ரெண்டு முக்கியமான விஷயத்த, அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை இந்த இடத்துல நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு, இந்த போர்னுடைய விளைவு கல்ஃப்லையும் அதை தாண்டியும் அதோட இன்னொரு இடத்தையும் சேர்க்கிறார். அதுதான் வெஸ்ட் பேங்க், மேற்கு கரை. மேற்கு கரை அப்படிங்கிறது ஆக்சுவலி பாலஸ்தீனத்துக்கு சொந்தமான ஒரு இடம். அந்த இடத்துல இஸ்ரேலியர்களை குடியமர்த்தி அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து வலுக்கட்டாயமாக சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல். இந்த போர்னுடைய விளைவு வெஸ்ட் பேங்க்லயும் தெரியுது அப்படின்னு அவர் சொல்றாரு. இதையே தான் இன்னொருத்தரும் சொல்றாரு. ஓமனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அல்பு செய்தியும் இதையே தான் சொல்றாரு. இவருடைய ஸ்டேட்மெண்ட்டை ஏன் இந்த இடத்துல நான் முக்கியமா சொல்றேன் அப்படின்னா, இவர் தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த பேச்சுவார்த்தையை நடத்தினவர். இவர் மீடியேட்டராக செயல்பட்டவர். ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டாக இப்பவும் கல்ஃப்ல இருக்கிற நாடு. இவர் என்ன சொன்னாரு, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முடிவு கட்டத்தை எட்டிருச்சு, ஈரான் பல கோரிக்கைகளுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, இது கையெழுத்தாகி இருந்துச்சுன்னா பிரச்சனை எல்லாம் இருந்திருக்காது. ஆனால் கையெழுத்தாகிறதுக்கு முன்னாடியே அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல இந்த போரை தொடங்கியிருக்காங்க, இது உங்களுடைய போர் கிடையாது, நீங்க இதுல இருந்து வெளியே வாங்க அப்படின்னு அமெரிக்காவுக்கு வெளிப்படையாகவே சொன்னாரு ஓமனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அல்பு செய்தி. அதனாலதான் இப்ப நான் சொல்ற இவருடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமாகுது. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த போர் ஈரானை வீக் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும் தொடங்கப்பட்ட போர் கிடையாது. இன்னும் டீப்பா யோசிச்சு பார்த்தோம்னா, பாலஸ்தீன அரசாங்கம் அமையறதுக்கு எதிராகவும் இந்த போர் தொடங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, பாலஸ்தீனத்துக்கு எந்தெந்த அரபு நாடுகள் எந்தெந்த இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களையும் வீக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த போருடைய நோக்கம் அப்படின்னு அல்பு செய்தி சொல்றாரு. அவர் சொல்றதை தான் நெத்தன்யாகும் உறுதிப்படுத்திருக்காரு. மேற்கு கரை வரைக்கும் இந்த ஈரான் போரினுடைய விளைவு எதிரொலிக்குது, நமக்கு நன்மை கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு நெத்தன்யாகு பேசுறாரு. அல்பு செய்தி கல்ஃப் நாடுகளுக்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான், கல்ஃப் நாடுகள் தங்களுடைய பாதுகாப்பு அமைப்பை மாற்றி யோசிக்கணும்.
இவ்வளவு நாள் ஒரு செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருந்தீங்க, ஆனா அது எதுவுமே சரியா ஒர்க் ஆகல அப்படிங்கிறது உங்களுக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும்னு சொல்றாரு. அவர் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதை சொல்றாருன்னா, அமெரிக்காவோட கல்ஃப் நாடுகள் போட்டுக்கிட்டு இருந்த அந்த பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தங்களை தான் சொல்றாரு. கல்ஃப் நாடுகள் ஒற்றுமையாக இருக்கணும், இந்த ரீஜன்ல அவங்களுக்கான பாதுகாப்பை அவங்களே உறுதி செய்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஓமனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்ற கருத்தா இருக்கு. சரி, நெத்தன்யாஹு சொன்ன அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஈரான் மக்களே, இது உங்களுடைய சுதந்திரத்துக்கான நேரம், நீங்க தான் உங்களுடைய ஆட்சியை கையில் எடுக்கணும் அப்படின்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? திரும்பவும் நெத்தன்யாஹு அதை தான் சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சேர்க்கிறாரு. நாங்க அலி கமேனியை கொன்னுட்டோம், ஆட்சியை வீக் பண்ணிட்டோம், இந்த நேரத்துல ஆட்சியை உங்கள் கையில எடுத்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, நீங்க விருப்பப்பட்டாதான் அது நடக்கும், தண்ணிய நாங்க எங்க இருக்குன்னு தான் காட்ட முடியும், அதை எடுத்து குடிக்க வேண்டியது நீங்க தான் அப்படின்னு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்? இஸ்ரேலும் அமெரிக்காவும் நினைச்ச மாதிரி அலி கமேனி கொல்லப்பட்டாலும் ஈரான்ல ஆட்சி மாற்றம் நிகழலை, இனிமேலும் நிகழுமான்னு தெரியல, அதுக்கு ஈரான் மக்கள் தான் மனசு வைக்கணும் அப்படின்னு பெஞ்சமின் நெத்தன்யாஹு வெளிப்படையாக இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய இயலாமையை போட்டு உடைச்சிருக்காரு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் போட்ட கணக்கு வேற. அலி கமேனியை கொன்னதன் மூலமாக ஈரான்ல இருக்கிற மக்கள் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக திரும்பி இருக்கிறது தான் அதிகமாக இருக்கு. அவங்களுக்கு நிச்சயமாக அரசாங்கத்தின் மேல கடுமையான அதிருப்தி இருக்கு, உண்மைதான். ஆனா வெளியே இருந்து ஒருத்தர் தாக்குறாரு அப்படின்னும் போது, அதுவும் பொதுமக்கள் 1300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், 125 குழந்தைகள் கொல்லப்படும் போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து எப்படி ஈரானை காப்பாற்றுவார்கள் அப்படிங்கிற கேள்வி ஈரான் மக்களுக்கு இந்நேரம் எழுந்திருக்கும். அதனாலதான் ஈரானுக்குள்ள எந்த விதமான பெரிய போராட்டமோ அவங்க சொல்ற மாதிரி ஆட்சியை பிடிக்கிறதுக்கான முயற்சி இப்போ வரைக்கும் இல்ல. மாறாக இன்னைக்கு ஈரான்ல குட்ஸ் டே அனுசரிக்கப்பட்டிருக்கு. அதாவது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக, பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக ஒவ்வொரு ஆண்டுல இந்த குட்ஸ் டே கடைபிடிக்கப்படுது. இன்னைக்கு ஈரான்ல குட்ஸ் டேக்கான அந்த பேரணி நடத்தப்பட்டுச்சு. லட்சக்கணக்கான மக்கள் ஈரான் முழுக்க இந்த பேரணியில பங்கேற்று இருக்காங்க. சோ அந்த வகையில பார்த்தோம்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த போரை ஈரான் மேல தொடங்கி ஈரான்ல இருக்கிற அரசாங்கத்துக்கு நல்லது செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. சரி, இந்தியா பக்கம் வருவோம். பிரதமர் மோடி ஈரானுடைய பிரசிடென்ட் மசூத் பெசஸ்கியான்ட்ட பேசியிருக்காரு. அதுல ஈரான்ல கொல்லப்பட்ட மக்களுக்காக வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அங்க இருக்கிற இந்தியர்களுடைய பாதுகாப்பையும் அவர் உறுதிப்படுத்தணும்னு வலியுறுத்தியிருக்காரு. அதோட சேர்ந்து வர்த்தகம் சார்ந்தும் பேசியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. குறிப்பா கச்சா எண்ணெய், மற்ற வர்த்தக பொருட்களினுடைய போக்குவரத்தை அனுமதிக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தினதாகவும் பிரதமர் மோடி இதுல சொல்லியிருக்காரு. இதுக்கு அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதுல ஈரானுடைய மினாப்ல ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த சின்னஞ்சிறு சிறுமிகள் கொல்லப்பட்டதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. As far as the question of the school children you talked about is concerned, as I've said, we have issued several statements on the ongoing conflict. We have underlined the need for prioritizing the safety of all civilians. We regret the precious lives lost and express our grief in that regard. இந்த போர் தொடங்கி 13 நாட்கள் கடந்துருச்சு. ஆனா இப்போ வரைக்கும் சுப்ரீம் லீடர் அலி கமேனி கொல்லப்பட்டதுக்கு பிரதமர் மோடி கண்டனமோ வருத்தமோ தெரிவிக்கல. ஈரானுக்கு எதிராக ஐநா சபையில கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை ஸ்பான்சர் பண்ணியிருக்கு இந்தியா. இன்னொரு பக்கம் ஈரானுடைய தாக்குதலை கண்டிச்ச பிரதமர் மோடி அமெரிக்கா, இஸ்ரேல் ஈரான் மேல நடத்தின தாக்குதலை கண்டிக்கல. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இந்தியாவும் ஈரானும் என்ன மாதிரியான உறவுல இருந்தாலும் சரி, ஈரான் கிட்ட இருந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக நமக்கு எப்படி எண்ணெய் கிடைக்கும்? ஆனா எப்படியாவது எண்ணெயை வாங்கியே ஆகணும் இல்லையா? அதனாலதான் பிரதமர் மோடி ஈரானுடைய பிரசிடென்ட் கிட்ட பேசினதாகவும் வெளியுறவுத்துறை சார்பில் ஒரு வழியாக அந்த 165 சிறுமிகள் கொல்லப்பட்டதுக்கு வருத்தம் தெரிவிக்கப்பட்டதாகவும் சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் இந்தியா ரஷ்யாவினுடைய எண்ணெயை வாங்கிக்கலாம், அதுக்கு நாங்க 30 நாட்களுக்கு அனுமதி தரோம் அப்படின்னு அமெரிக்கா அனுமதி கொடுத்திருந்தாங்க இல்லையா? அந்த அனுமதியை இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, மற்ற அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளுக்கும் சேர்த்தே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? இந்திய தரப்புல இருந்து தான் எங்களை ரஷ்ய எண்ணெயை வாங்க விடுங்க அப்படின்னு அமெரிக்கா கிட்ட முதல்ல அனுமதி கேட்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் கணிக்கிறாங்க. அது உண்மையாக இருந்துச்சுன்னா இந்தியாவுக்கு திரும்பவும் ஒரு இன்சல்ட் நடந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். காரணம், இந்தியா கேட்டுதான் அந்த அனுமதி கிடைச்சது, மற்ற நாடுகளுக்கு அது கேட்காமையே கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம யாருக்கிட்ட எண்ணெய் வாங்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்யற இடத்துல அமெரிக்கா இருக்காங்க. அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்குற நிலைமையில தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு இன்சல்ட்டான விஷயம் தானே. சரி, மேற்காசியாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த அப்டேட்ஸ்க்கு வருவோம். ஈராக்ல அமெரிக்காவினுடைய ரீஃபியூயலிங் ஏர்கிராஃப்ட், அதாவது போர் விமானங்களுக்கு எரிபொருளை கொண்டு வந்து கொடுக்கிற
விமானம், அமெரிக்காவுடைய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறதாக ஈரானும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஓமன் மேலேயும் ஒரு ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. அந்த ட்ரோன் இடைமறித்து தாக்கப்பட்டதுல அந்த டெப்ரிஸ் விழுந்து 2 பேர் உயிரிழந்திருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. இதை ஈரான் தான் செஞ்சாங்க அப்படின்னு கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் சொல்றாங்க. குறிப்பா கத்தார் ஈரானை கண்டிச்சிருக்காங்க. ஆனா ஈரான் இந்த தாக்குதலை மறுத்திருக்காங்க. ஓமன் எங்களுடைய நட்பு நாடு, அது ஒரு நியூட்ரலான ஸ்டேட், அவங்க மேல நாங்க தாக்குதல் நடத்தல. ஆனா ஓமன் மேல நடக்கிற அந்த தாக்குதல் எல்லாம் ஏதோ மர்மமாகவே இருக்கு, யாரோ திட்டமிட்டு இந்த சதி செயலை செய்யறாங்க அப்படின்னு ஈரானுடைய IRGC படையினர் சொல்றாங்க. இஸ்ரேல் மேல 47வது அலையாக ஏவுகணைகளை வீசியிருக்கிறதாகவும் ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. பதிலுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான்ல 200 இடங்கள்ல தாக்குதல் நடத்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் கத்தார் இஸ்ரேலை கண்டிச்சிருக்காங்க. காரணம், லெபனான் மேல இஸ்ரேல் நடத்திட்டு இருக்கிற தாக்குதல் தான். ஹெஸ்போலா அப்படிங்கிற ஆயுத குழு ஈரானுக்கு சப்போர்ட்டா இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துறாங்க. இன்ஃபேக்ட் அந்த தாக்குதலை முதல்ல தொடங்கினது இஸ்ரேல் தான். இந்த போர் தொடங்கினதுக்கு 2 நாளுக்கு முன்னாடியே அவங்க ஹெஸ்போலா மேல தாக்குதலை தொடங்கிட்டாங்க. காரணம், எப்படியும் ஈரானுடைய சப்போர்ட்டுக்கு ஹெஸ்போலா வருவாங்க, அதுக்கு முன்னாடி நம்மளே தாக்கிடலாம் அப்படின்னா இஸ்ரேல் இந்த தாக்குதலை தொடங்கினாங்க. இப்போ ஹெஸ்போலா பதில் தாக்குதலையும் தொடங்கி இருக்கிறதுனால இஸ்ரேல் தரைமார்க்கமாகவும் லெபனானுக்குள்ள போய் அதனுடைய தலைநகர் பெய்ரூட்ல கடுமையான தாக்குதல்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த தாக்குதலை தான் கத்தார் கண்டிச்சிருக்காங்க. தொடர்ந்து கல்ஃப்ல இருக்கிற மற்ற நாடுகள் மேலேயும் ஈரானுடைய தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த நாடுகள் தரப்புல இருந்தும் தகவல் வந்திருக்கு. இருந்தாலும் அங்கங்க சின்ன சின்ன சேதங்கள் ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. தொடர்ந்து மேற்காசியாவில் என்ன நடக்குது, இந்த போர் எப்படி சர்வதேச அரசியலை மாற்றி அமைக்குது அப்படிங்கிறத ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க, ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. உங்களின் விதவிதமான சமையலுக்கு விதவிதமான சுவை தரும் ஒரே மசாலா, இதுதான் அன்பின் சுவையான அடையாளமான சக்தி மசாலா. உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் தலைமுறையை தொடர்ந்து வரும் தரம் மற்றும் நம்பிக்கை.